அண்மை செய்தி. தொகுதி மக்களையும் காங்கிரஸ் தொண்டர்களையும் கரூர் எம்பி ஜோதிமணி மதிப்பது இல்லை என திமுகவில் இருந்த கவிதா விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைகிறார். ஜோ மகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், கரூர் மாவட்டத்தில் கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவராக இருந்தவர் கவிதா. இவர் அண்மையில முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுகவினுடைய செயலாளருமான செந்தில் பாலாஜி முன்னிலையில திமுகவில் இணைந்தார். அந்த புகைப்படத்தை செந்தில் பாலாஜியும் பகிர்ந்திருந்தார். உண்மையான வளர்ச்சியை கொடுக்கிற தலைமை இங்கதான் இருக்கு, அதை உணர்ந்து கவிதா திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படி என்று தன்னுடைய எக்ஸ்தலத்துல அவர் இணைந்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அந்த புகைப்படத்தை பகிர்ந்து நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய கரூர் மக்களவை உறுப்பினராக இருக்கிற ஜோதிமணி எக்ஸ்தலத்துல கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு பதிவை நேற்று வெளியிட்டிருந்தார். என்னன்னா, கூட்டணிங்கிற பேர்ல தொடர்ந்து அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அவமரியாதை செய்யறது இது முதல் முறை அல்ல, இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக, அந்த மக்களுடைய பிரதிநிதியாக காங்கிரஸ் கட்சியினுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறதுனால இப்படி நான் ஒரு பதிவை வெளியிட வேண்டியது இருக்கிறது. எதை எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்க இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஜோதிமணி நேற்று பேசியிருந்தாங்க. ஜோதிமணி இந்த கருத்தை தெரிவித்தாங்க. இந்த ஜோதிமணி தெரிவித்த கருத்துக்கு இப்போ கரூர்ல இருந்தே ஜோதிமணிக்கு கரூர் கவிதா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஒரு 3 வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல பேசி அவர் வெளியிட்டிருக்க வீடியோல காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை மட்டுமல்ல, தனக்கு வாக்களித்த கரூர் மக்களையும், நாடாளுமன்ற மக்களவை தொகுதி அந்த சார்ந்த வாக்காளர்களையும் மக்களையும் ஜோதிமணி மதிப்பதில்லை. இவர் யாரையுமே மதிக்காத ஜோதிமணியினுடைய நடவடிக்கையால், இந்த போக்கால நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள்ல இணைந்திருக்காங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசாத ஜோதிமணி இப்ப திமுகவில் சேர்ந்ததுக்கு மட்டும் ஏன் இப்படி பேசுறாரு? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த தொகுதி பக்கம் அவர் வர்றாரு. 2 முறை திமுக தொண்டர்களால் வெற்றி பெற்றிருக்கிற ஜோதிமணி திமுக குறித்தும், திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி குறித்தும், செந்தில் பாலாஜி மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவதூறு கருத்தை பேசிட்டு வர்றாரு. இது இப்படி பேசுறதுக்கு காரணம் ஜோதிமணி செந்தில் பாலாஜி மீது கொண்டிருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான். இந்த அவதூறு பேசுறதா அவர் நிறுத்திக்கணும், கடுமையா நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு கவிதா பேசியிருக்காரு. கவிதா பேசிய முழு விவரங்கள் என்ன என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிக்க கொண்டு மக்களை பார்க்க அப்பதான் வர்றாங்க. மக்களையோ காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையோ சந்திக்கிறது இல்லை, மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது இல்லை. எப்பயுமே வெளியூர் சுற்றுப்பிரயாணத்துல இருந்துருக்கிற இவங்க இப்போ 5 வருஷமா அந்த கவிதா என்ன பண்ணா, உயிரோடு இருக்கலாம் என்ன எதுவுமே கண்டுக்காத ஜோதிமணி அவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்களே அவங்கள பார்க்க வேண்டியதா இருக்குது. அவங்க எங்க இருக்காங்க, ஒரு தகவல், ஒரு போன் பண்ணாலும் ஒரு போனை எடுத்து ஒரு எதுக்காக நம்ம கூப்பிடுறாங்கன்னு ஒரு பதில் சொல்றது கிடையாது. இப்போ கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கிடையாது, பொறுப்புல இருக்கவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது, கட்சி ஓட்டு வாக்களித்த மக்களுக்கு எந்த ஒரு மரியாதை கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர வேண்டியது, திரும்ப அடுத்த முறை திமுக அவர்களுடைய ஆதரவு மேல் வெற்றி பெற்று திரும்ப சட்டசபை நாடாளுமன்றம் செல்ல வேண்டியது. காங்கிரஸ் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி மாற்று கட்சியான பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சுரேகா பாலச்சந்தர், சக்திவேலு, ராஜேஷ் இவங்கலாம் போய் இணைஞ்சிருக்காங்க. நான் போய் திமுகவில் சுயமா விருப்பப்பட்டு சேர்ந்த என்னை அவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க. அதை